சில்வரையும் கோல்டையும் பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். சில்வர் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால். கோல்ட் ஹஸ் ஆல்சோ ஃபாலன் பை அபவுட் 3%. இன்றைக்கி மார்க்கெட்டில் அது ரெஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சில்வர் வந்து 204 ட்ரேட் ஆகிட்டு இருந்த சென்னையில் இன்றைக்கி 150 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, விச் மீன்ஸ் ஸ்ட்ரைட் அவே டஸ் கான் டவுன் பை மோர் தென் 25%. கோல்டு இன்டர்நேஷ்னலாக 4400 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது பர் ரவுண்ட்ஸ். ஃபார் த ஃபஸ்ட் டைம் $4,000 பர் ரவுண்ட்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, லெஸ் தென் $4,000, விச் மீன்ஸ் அதில் ஒரு 10% ஃபால் ஆகிருக்கு. நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி சில்வர் ப்ரைஸ் எபோ RSI 80 இருக்கிறதுனால செல் பண்ணுறது பெட்டர்ன்ட்டு. ஸோ மெனி பீப்புள் ஹவ் கிரிட்டிசைஸ்ட். ஐ ஆல்வேஸ் டெல் இட் இஸ் ஓகே டு பி அப்ராக்சிமேட்லி ரைட் தென் ப்ரிசைஸ்லி ராங். தோராயமாக ஓரளவுக்கு சரியாக இருந்தால் போதும். ஸோ வாட் இட் சேஸ் இன் த லாஸ்ட் 2 months ஆஃப் euphoria or last 2 years of euphoria of gold and silver to us is that எப்பயுமே வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வில் கம் இன் த லாஸ்ட் மினிட் அண்ட் தே ஹேவ் தி FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அண்ட் தேர்டு, எப்பெல்லாம் அசட் கிளாஸ் ரொம்ப ரேலி ஆகிடுச்சோ அதை சேஸ் பண்ணி வாங்கக்கூடாதுங்கிறது இம்பார்ட்டன்ட் லெசன். அண்ட் ஃபோர்த், சில்வரை பொறுத்த வரைக்கும் whenever it is a cyclic asset class, entry and exit is equally important. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 200 இருந்த சில்வர் இன்றைக்கி 150 ரூபா இருக்குன்னு சொன்னேன், விச் மீன்ஸ் 25% ஃபால் ஆகிருக்கு. இந்த 25% விச் மீன்ஸ் நீங்கள் 100 போட்டிருக்கீங்க, 75 ரூபா ஆயிருக்கு. இந்த 75-100 ஆகிறதுக்கு நீங்கள் 35% மேலே போகணும். ஸோ ஃபாலிங் எப்பயுமே ஒரு அசட் கிளாஸில் கம்மியாக இருக்கணும். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் கோல்டு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு அசட் கிளாஸ். எந்த எக்கனாமிஸ்ட்டும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு அசட் கிளாஸ். கோல்டுடைய ப்ரைஸை யார் டிட்டர்மைன் பண்ணுறான்னு சொன்னால் அந்த புதுசாக வாங்குறாங்க இல்லையா, அவங்க தான் ஏற்கனவே உள்ள கோல்டு ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறது. இட் இஸ் ஆல்வேஸ் தி நியூ பையர் ஹூ டிட்டர்மைன்ஸ் தி செல்லர்ஸ் ப்ரைஸ் ஆஸ் ஃபார் அஸ் கோல்ட் இஸ் கன்சர்ன், பிகாஸ் தெர் இஸ் நோ இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அசட் கிளாஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோ அதை அவாய்ட் பண்ணணும். எந்த அசட் கிளாஸ் நல்லா பண்ணலையோ அதில் நம்ம முதலீடு பண்ணணுங்கிறது தான் என்னுடைய வியூ. குட் டே டு ஆல். தேங்க்யூ.